மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரெம்பா. சீதாராம் வணக்கம். திருஆடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே, ஒரு 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கை கண்ணி கொந்தளித்தாள் வாழியே, மறுவார் திருவள்ளி வடநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. இன்னைக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவில 23வது பாசுரத்தை அனுபவிக்க போறோம். மாறி மழைமுடிஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவிட்டு தீவிழித்து வெயிறு மை பொங்க எப்பாடும் பேய்ந்தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூவண்ணாம் கோவி நின்றங்கனே போந்துருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு அனுபவிக்கிறாங்க. இங்க மழை காலத்தை சொல்லலாம். இங்க வந்து கிருஷ்ணனோட வீட்டுக்கு வந்துட்டா, வீட்டு வாசல வந்து கூப்பிடுறா. கிருஷ்ணன் கிளம்பி வரான். இந்த கிளம்பி வர புறப்பாடு தான் இங்க இந்த பாஷையில அன்னிக்கிறான். மாறி மழை முடிஞ்சு, நல்ல மாறி காலம், வருஷா காலத்துல, மழை காலத்துல வந்து ராஜாக்கள்லாம் தன் அரண்மனை விட்டு போகாம அரண்மனையிலே இருப்பாளாம். அது எப்படி கேட்டா, ஸ்ரீராமர் வந்து மாலிவான் கூடிய பருவதத்துல சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு நீ 4 மாசம் இந்த மழை காலம் முடிஞ்ச அப்புறம் வான்னு சொன்னார். கொஞ்ச நாள் சுக்ரீவன் சௌக்கியத்தை அணிச்சுட்டு இருக்கட்டும், சுகத்தை அணிச்சுட்டு இருக்கட்டும். மழை காலம் முடிஞ்சோடனே சரத்காலம் வந்தோடனே நம்ம சீத்தையை தேட கிளம்பலான்னு சொல்ல, எப்படி மாலிவான் கூடிய பருவத்துல எப்படி ஸ்ரீராமர் இருந்தாரோ அது போல இந்த சிங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா, மழை காலத்துல இற தேட போக முடியல. ஆனா அந்த மலையில வந்து படுத்துட்டு இருக்காது. மாறி மழை முடிஞ்சில் அந்த படுத்துட்டா கூட அந்த மலை குகையா ஒட்டி இருக்கான். இது ஒரு மலை குகை போல தெரியுதான். இதுவும் பார்க்கறதுக்கு அப்படித்தானே இருக்கும். இது கொஞ்சம் கிரேவா இருக்கும். அதனால பார்த்தா மலை பாறை போலேயே இது கலர் இருக்கனால மலையோட மலை ஒட்டின்னு இருக்க மாதிரி அப்படி ஒன்றி படுத்துட்டு இருக்கான். மாறி மழை முடிஞ்சல் மண்ணை கிடந்துறங்கும். அப்படி சிங்கம் தூங்கினா கூட மற்ற மிருகங்கள் கிட்டக்க வராது. தூங்கும்போது கூட சிங்கத்தை கண்டு பயப்படுமா. அதான் பராபிபவன சாமர்த்தியம்னு சொல்லுவான். அது தூங்கும்போது கூட அதுக்கு ஒரு காம்பீரியம் இருக்கும், அது ஒரு சீற்றம் இருக்கும். இது எப்படின்னு கேட்டா, சமயாபோதித ஸ்ரீமான் அப்படின்னு இங்க வியாக்கியானத்து ஸ்ரீராமரை எடுத்துக்கிறாருங்க பெரிவாச்சாம்பிள்ள. ராமரை எடுத்துக்கிறாருங்க. எப்படின்னு கேட்டானா, தண்டகாலத்துல ஸ்ரீராமர் படுத்துட்டு இருக்காரு இல்லையா, தண்டகாலத்தில் படுத்தா கூட அப்ப எந்த அரக்காலோ ராட்சசாலோ வர முடியாதாம். ஏன் வர முடியாது கேட்டா, படுத்துட்டு போது கூட அந்த வீரஸ்ரீயோட இருப்பாராம். படுத்துட்டா கூட கிட்டக மத்த எந்த எதிரிகளும் கிட்டக வராதபடி அப்படி ஒரு மிடுக்குடையவரா இருப்பாராம். அதுபோல இந்த சிங்கமும் தான் தூங்கும்போது கூட மற்ற எந்த மிருகம் இதை வந்து பாதிக்க முடியாது. அப்படி வீரஸ்ரீயோட படுத்துட்டு இருக்காது. மாறி மழை முடிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். அந்த குகையா இதுவும் பாறையோட பாறையா படுத்துட்டு இருக்கு. கிடந்து உறங்கும். இது படுத்துட்டு இருக்கு. இது எப்படி தூங்குது? இதுக்கு எப்ப காலம் உணர்த்துதோ அப்ப எழுந்திருக்காது. அதுக்கே தூக்கம் கலைஞ்சி எழுந்தாதான் எழுந்திருக்காம தர. அப்படி இல்லை, இவ அப்படி இல்லை. பகவான் எப்படின்னு கேட்டா, யாரோ ஆர்த்திகள் வந்து யாரானு வந்து தனக்கு ஆசிச்சவா தன் பக்தா வந்து துன்பம் ஏற்பட்டு கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா அப்படின்னு கூப்பிட்டா உடனே எழுந்திருப்பார். அதுக்கு இவர் காலம் கிடையாது. கிருஷ்ணன் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு காலம் கிடையாது. 12 மணிக்கு கூப்பிட்டாலும் எழுந்திருப்பார். பகல் 4 மணிக்கு கூப்பிட்டாலும் எழுந்திருப்பார். அது மாதிரி எப்ப கூப்பிட்டாலும் எழுந்திருப்பார். ராத்திரி இந்த போதெல்லாம் எழுந்திருக்கணும், இந்த போதெல்லாம் படுத்து கூட எந்த விவஸ்தை இல்லாம படுத்துக்காம இருக்கு எழுந்திருப்பார். அப்படி மண்ணி கிடந்து உறங்கும். பகவான் வந்து எப்ப உணர்வான்னு கேட்டா, எப்ப தன் பக்தா ஆர்த்தியோட துன்பம் எப்பயான்னு ஏற்பட்டா எப்ப கூப்பிடறாலோ அப்ப எழுந்திருப்பார். ஆனா சிங்கம் வந்து அது கால உணர்ந்துதான் எழுந்திருக்கான். மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அப்ப சிறப்பான சிங்கம். சீரிய சிங்கம் அறிவிட்டு தீய எழுத்து. அப்படி சீரிய சிங்கம் வந்து எழுந்திருக்கும் போது அது ஒரு பிரதம கட்டாட்சம் நம்ம பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். அப்படி தீ விழி விழுக்குமா, அப்படி தீய வந்து தீய கக்கிற மாதிரி விழுக்குமா. அது
அவ தீ விழித்து, அந்த தீ விழித்து அப்படிங்கிற போது பக்கத்துல பேடையை அணைச்சுன்னு தான் படுத்துருக்கும். பேடையோட பேடையா படுத்துட்டு இருக்கும். தன் பெண் சிங்கமான பேடையை அணைச்சுன்னு படுத்துக்கிட்ட இது ஒன்னோட ஒண்ணு பார்த்தா பேடையும் இவனும் அந்த ஆண் சிங்கம் பெண் சிங்கம் சேர்ந்து பார்த்தா ஒரு சிங்கம் படுத்துருக்கு போல தெரியுமா பாக்குறதுக்கு. அது பேடையை அணைச்சின்னு பாடும்போது எழுந்திருக்கும் போது அப்படி தீ விழிக்கும் போது அந்த பேடையே கண்டு பயப்படுமா, அந்த பெண் சிங்கமே கண்டு பயக்குமா. இப்போ சிங்கத்துக்கு என்ன குணம் கேட்டா, பெண் சிங்கம் தான் போய் இறை தேடிட்டு வரும். ஆண் சிங்கம் குகையில தான் இருக்கும், அது ரொம்ப சுகமா இருக்கும். பெண் சிங்கம் தான் போய் இறைய எங்கேயான மிருகங்கள் அடிச்சு கொண்டு வரும். அது போல சீரிய சிங்கம் அறிவுற்று திரிந்து எப்படின்னு கேட்டா, இவன் உள்ள கிருஷ்ணன் நப்பினியோட படுத்துட்டு இருக்கா இல்லையா, நப்பினியோட அவன் சேர்ந்து இருக்கான். சேர்ந்து படுத்துட்டு இருக்கால பார்த்தா ஒரு வஸ்து போல இருக்கான். வியாக்கியானம் சொல்ற கிருஷ்ணன் நப்பினி பார்த்தா தாயாரும் பெருமாள் பார்த்தா ஒரே வஸ்து போல தெரியுதுன்னு சொல்றாங்க. சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விட்டு அறிவுற்றுனா முழிப்பு வந்தோடனே ஏந்திருக்கும். தீ விழித்து வேரி மயிர்பங்க, வேரினா அது ஒரு சுகந்தம், ஒரு பரிமள விஷயமா, அது ஒரு நாற்றம் அடிக்கும். அதோட உடம்புலேயே ஒரு நாற்றம் இருக்கு. அந்த நாற்றம் அப்படி எழுந்தோட அந்த நாற்றம் கொம்முன்னு அடிக்குமா. சிங்கம் எழுந்ததுக்கான அடையாளம். அந்த பிளமயிரும் பேர், பிடரி மயிரும் பேர் அதுக்கு. அந்த மயிரை உதிர்த்துக்குமா. எப்படி பகவானுக்கு சர்வகந்தகான்னு சொல்ற வரைக்கும் அவன் திருமேனிலே ஒரு கந்தம் உண்டு, அதனால அவனுக்கு பரிமள ரங்கநாதன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பெருமாளோட திருமணியில இயற்கையாவே கந்தம், கிருஷ்ணனுக்கு இயற்கையாவே திருமணியில கந்தம் இருக்கனால அது போல இந்த சிங்கமும் இருக்கான். சிங்கத்தெல்லாம் அப்படியே பெருமாளோட ஒப்பிட்டே பேசுறாங்க. இங்க சிங்கத்துக்கும் அப்படி ஒரு பரிமளம், அப்படி ஒரு நாற்றம் இருக்கு அந்த உடம்புலே. அது சட்டுன்னு ஏந்தினோட அந்த நாட்டை கும்முன்னு அடிக்கிறது. நாட்டம் அடிக்கோட அதோட பிடரி மயிரை, அதோட அந்த முளை மயிரை உதறிக்குதான், இந்த மயிரை உதறிக்குதான். வேறு மயிர் பொங்க, அது உதறணும் நல்ல கம்முன்னு அந்த வாசனை எங்க பார்த்தாலும் பரவட்டும். வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேந்துதிரி, எப்பாடுன்னா 4 திக்குலையும் அது உதறிக்குதான். அது எப்படி உதறிக்குன்னு தன்னோட மயிரை பிடரி மயிரை 4 திக்குலையும் 4 பக்கம் நின்று உதறிக்குமா. அதுதான் சோம்பம் இருக்கிறது. வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேந்துதிரி மூறி நிமிர்ந்து, அது எப்போது தன்னோட பெண் சிங்கத்தோட படுத்துட்டு இருக்கும்போது ஒரு 3 அடிக்கு காலை சுருக்கிண்டு காலை மடக்கிண்டு படுத்துட்டு இருக்கும். அது ஏந்திருக்கும் போது ஒரு சோம்பை முடிச்சுட்டு அப்படி உடம்ப நிமிர்த்துக்குமா. அதங்க சொல்ல மூறி நிமிர்ந்து 3 அடி, இந்த சிங்கம் இப்ப 6 அடி ஆயிடுது. என்கிட்ட 3 அடியில காலை குறுக்கிண்டு படுத்துருந்தது, காலை மடக்கிண்டு படுத்துருந்து பெண் சிங்கத்தை அணைச்சிண்டு அது ஏந்திருக்கும் போது ஒரு சோம்பை முடிச்சுட்டு உடம்ப உதறிண்டு ஏந்திருக்கும் போது அந்த 3 அடி உள்ள சிங்கம் 6 அடி ஆயிடுமா. மூறி நிமிர்ந்து முழங்கி பரப்பட்டு, அது எப்படி கிளம்புனா முழங்கிண்டே கிளம்புறதான். கிளம்பும் போது ஒரு கர்ஜனை ஏந்தோட கிளம்புறது. அந்த சிங்க குகையிலேருந்து அது கிளம்பணும். குகையிலேருந்து கிளம்பும் போது எப்படின்னா ஒரு முழங்கிட்டு ஒரு கர்ஜனை பண்ணிட்டு கிளம்புறதான். இது எப்படின்னு கேட்டா, இங்க விஷயம் சரா சிம்மோ கிரிகுஹாஷயான்னு இங்க பெரியவாச்சி மேல வியாக்கியானத்தில் இருக்கிறார். ராமரை கூப்பிட சுமந்திர வர, இந்த மாதிரி உங்க சக்கரவர்த்தி ஸ்ரீ தசரத உங்களை கூப்பிட்டுன்னு வர சொன்னான்னு சொல்லும் போது ஸ்ரீ ராமர் கிளம்ப வேறாம். அப்பாவை கூப்பிட்டு இருக்கா கிளம்பணும்னு கிளம்பும் போது பின்னாடி சீத்தை மங்களாசாசனம் பண்ணிட்டே வருவாளாம். அப்படியே காலை வீழ்ச்சி நடப்பறான். எல்லா ஜனங்கள்லாம் ஜெய் விஜய் பவா ஜெய் விஜய் பவா அப்படின்னு சொல்லுவாளாம். ஜெய் விஜய் பவா அந்த ஜெயகோஷம் கேட்க அப்படி காலை வீழ்ச்சி நடக்கிற அழகு. மூறி நிமிர்ந்து அப்படி அப்படி ஏறி அந்த ரதத்துல ஏறி உட்காருவாராம். அது எப்படி கேட்டா சிங்கம் எப்படி குகையிலேருந்து கிளம்புமோ காம்பீரமா முழங்கின்னு கிளம்பிடுமோ அதுபோல ஸ்ரீராமர் தன் அரமனையிலேருந்து கிளம்பும் போதுதான் கிளம்புவாராம். அதான் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அது மாதிரி நீ புறப்பட்டு வரும். எப்படின்னு கேட்டா இன்னைக்கும் சிம்மகதின்னு சொல்லுவான். ஆஸ்தானத்துலேருந்து பெருமாள் கிளம்பினா சிம்மகதின்னு பேர். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல போனா பெருமாள் ஆஸ்தானத்துல வெளியில கிளம்புவார் புறப்பாடுக்காக. கிளம்பினா அது அவர் முழக்கம் விடுவா, ஒரு சங்கத்தை முழங்குவா, எல்லாரும் ஜெய் விஜய் பவா அப்படின்னு எல்லாரும் கையை கட்டின்னு காத்துட்டு இருப்பா. அப்படி வீசின்னு அப்படி நேரம் அப்படி கிளம்பி ஒரு திரும்புவார். அதுக்குதான் சிம்மகதின்னு பேர். சிங்கம் அப்படி அழகா பராபிபவன சாமர்த்தியம், எதுவுமே மதிக்காது சிங்கம், யாருமே மதிக்க மாட்டார். அப்படி யாருமே மதிக்காம எல்லாரும் பெருமாளை பார்த்து நிற்பார். பெருமாள் அப்படி ஒரு காலை வீசின்னு காலை வீசின்னு நடந்து திரும்புவார். அது சிம்மகதி இன்னைக்கு சொல்ற வழக்கம். அது போல சிங்கம்மா கிளம்புறதாங்க. அதுபோலதான் கிருஷ்ணன் அப்படி காலை வீசின்னு வர அழக சிம்மத்துக்கு ஒப்பிட்டு சொல்றா. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போல, எப்படி சிங்கம் எப்படி கிளம்புமோ அது போல நீ புறப்பட்டு வரணும்னு சொல்றான். உடனே சிங்கம் புறப்பட்டு வரும்போது சொல்லும் போது இந்த இடத்துல பெரிவாச்சம்பிள்ள சொல்றா, இந்த பொதுவாக பெருமாளுக்கு சதுர்கதி உண்டு. மூலஸ்தானத்துங்கிற போது சிம்மகதி பராபிபவன சாமர்த்தியத்தோட கிளம்புவார். அப்படி ஒரு மதிப்போட கிளம்புவார். அந்த மதிப்போட கிளம்புறதுக்கு தான் அந்த யாரும் அவரை கண்டு கை கட்டி நிற்கிற மாதிரி அஞ்சுவா. சிங்கம் எப்படி குகையிலேருந்து கிளம்புவார், மற்ற மிருகங்கள்லாம் கண்டு பயப்படும். ஐயோ சிங்கம் கிளம்பிடுத்தேன் அப்படி பயப்படுமோ
அது போல எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி பெருமாள் கிளம்பிட்டான்னா எல்லா எதிரிகள் ராட்சசா அசுரா மொத்த கொண்டு பயப்படுவாங்க. அப்படி சிம்மகதியா காலை அப்படி காலை வீசி நடக்கிறது தான் அந்த சிம்மகதி. அந்த சிம்மகதி போடுவார். அப்புறம் வீதிக்கு வந்தா அது பேரு கஜகதியும் பேர். வீதியில வந்தா என்ன பண்றாரு, எப்பவுமே யானை தன்னை மதிச்சுன்னு நடக்கும். அதனால பெருமாள் தன்னை மதிச்சு நடப்பாராம் ஸ்ரீரங்கத்துல. இவங்க எங்க சொல்ல இதெல்லாம் நம்ம நம்பெருமாள் பொற்பாட்டில் காணலாமே அப்படிங்கிற வியாக்கியானம் பண்றான். இதெல்லாம் சொன்னா புரியாது. நேர போய் ஸ்ரீரங்கத்துல போய் நம்பெருமாள் பொற்பாடு பார்த்தாதான் புரியும். நம்பெருமாள் பொற்பாட்டுல பார்க்கலாம். அது கஜகதி என்ன, திருவீதியில வரும்போது யானை எப்பவுமே தன்னை மதிச்சு நடக்குமா, அது போல இவன் நடப்பார். எப்பவுமே யானை உடம்பு அசைக்கவே அசைக்காது, முகத்தை மட்டும் இந்த பக்கம் திரும்பும், தும்பிக்கையை மட்டும். அது போல ரெண்டு பக்கம் ரெங்கான்னு கூப்பிட்டு இருக்கும்போது ரெண்டு பக்கம் தரிசனம் கொடுத்து கிளப்போம். அது போல ஸ்ரீராமரும் அப்படிதான். வீதியில் போல ரெண்டு பக்கம் ஸ்ரீராமனை பார்த்து நிற்பா. ரெண்டு பக்கத்து உள்ள ஜனங்களை கட்டாட்சம் பண்ணிட்டே போவாராம். அதுக்கு போது அது தன்னை மதிச்சுன்னு நடக்கும். அது போல பெருமாளும் தன்னை மதிச்சுன்னு வரதுனால அந்த புறப்பாட்டுக்கு கஜகதியும் பேரு. அப்புறம் அந்த புறப்பாடு ஆன அப்புறம் திருப்பி மண்டபத்தில் எழுந்துருவார். இப்போ பொதுவாக இப்போ அத்தியனூர் சமயத்துல அர்ஜுன மண்டபத்தில் எழுதும்போது எப்பவுமே சீற்றத்தோட உள்ள போகும். வேங்கை புலி சீற்றத்தோட உள்ள போகுமா, வியாகரகத்தின்னு பேர். அதுக்கு 4 கால் பாய்ச்சலா உள்ள போகும். போகிறது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. போகும்போது அப்போ ஒரு வையாளி போட்டு, அதுக்குதான் வையாளி பேரு. யாழின்னு தான் புலி, ஒரு புலியோட இனம் தான் யாழி. யாழிலேருந்து புலி வந்தது. அந்த வையாளியும் கூடிய அந்த 4 கால் பாய்ச்சல எப்படி உள்ள போப்ப ஒரு வையாளி போட்டு ஆடி அசைஞ்சு கிளிங்கி உள்ள போற அழகை பார்க்கலாம் இன்னைக்கும். அதுக்கு வியாகரகதின்னு பேரு. நம்பெருமாளோட பரப்பாடுல பெருமாளும் அப்படிதான் தன் அரண்மனைக்கு ஸ்ரீராம திரும்பும் போது அப்படி போவாராம். அதுக்கப்புறம் ஒரு கதி இங்க சொல்றா ரிஷபகதி. ரிஷபகதி எப்பவுமே மிடுக்கா நடக்கும். எப்பவுமே கால் எப்பவுமே மிடுக்கா நடக்கும். அது போல பெருமாள் அப்படி புறப்பட்டு வந்தா கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு நடை போட்டுன்னு நிற்பார். போட்டு அவர் திரும்பும் போது அது மிடுக்கா இருக்குமா. கால் மாடு வேகமா ஓடி அப்படி திரும்பும் போது அது கொண்டே சிலிப்பு நான் நிக்கிற அழகா பார்த்தோம். அப்படி ஒரு மிடுக்கா இருக்குமா. அது போல மிடுக்கு நடை உடையவர் இங்க சுவாமி நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் போல. அது போல ராமர் அப்படிதான் தன்னோட அப்பாவோட தர்பாருக்கு போறதுக்கு முன்னாடி கிளம்பி அப்படியே நேர போய் நின்று ஒரு அழகா ஒரு பொன்னாடியை போட்டுப்பார். தன் கேசங்களை சரி பண்ணிப்பார். தன் அழகா ஒருத்தர பார்த்துன்னு அப்படி திரும்பும் போது அது அப்படி மிடுக்கா திரும்ப வரா ரிஷபகதி. அப்படி ராமருக்குள்ள நடைதான் நம்பெருமாளுக்குள்ள நடை, நம்பெருமாளுக்குள்ளதான் நடைதான் ராமருக்குள்ள நடை. அதனால இங்க இதெல்லாம் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் நம்பெருமாள் பற்பாட்டுல பாத்துக்கலான்னு பெரியவாச்சம்பல சொல்லிட்டேன். சொன்னா எத்தனை சொன்னாலும் புரியாது. அப்ப 4 நடை. சிங்கம் போல பராபிபவன சாமர்த்தியம், யானை போல மதிப்போட நடக்கிறது, அதே மாதிரி வேங்கை போல புலி போல 4 காட்சி பாய்ச்சலா போடுறது சீற்றத்தோட ரிஷபம் போல மிடுக்கான அப்படி 4 வித கதியோட கிளம்பி வராராம் கிருஷ்ணனுங்க. போதரமா போலே நீ பூவை பூவண்ணா. உடனே கிருஷ்ணன் கேட்கிறா, என்னை போய் ஒரு சிங்கத்தோட ஒப்பிட்டு பேசல. சிங்கம் போல நான் கோரமா இருக்கேன்னா, என்னை ஒப்பிடும் போது ஒரு சிங்கம் பார்க்கறது பயமா இருக்கும். யாருமே சிங்கத்தை காட்ட பயப்படுவா. அது கொஞ்சம் கோரமாவும் இருக்கும். அப்ப என்ன கோரமாவா இருக்கேன், நான் அவளை சிங்கம் போல உங்களெல்லாம் பயமுறுத்த மாதிரியா இருக்கேன் அப்படின்னு என்னை போய் சிங்கத்தோட ஒப்பிட்டேன்னு கேட்கலாம். உடனே சொல்றா, உன் நடைகளுக்கு நாங்க சிங்கத்தோட ஒப்பிட்டோமே தர, போதரமா போலே நீ பூவை பூவண்ணா. நீ நீலோத்பல புஷ்பம் போல. நீலோத்பல புஷ்பம் சொல்றது அப்படி நீளமா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு ரம்மியமா இருக்கும். அப்படிப்பட்ட நீளம் அப்படி மிருதுவா இருக்கும். அது போல நீ பூவை பூவண்ணா, பூவை போல மிருதுவா இருப்ப, பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருப்ப, அதே சமயம் நீலபாலனா இருப்ப. அப்ப நீலமேக சாமலனா இருப்பேன். அப்போ உன் வடிவேலுக்கு நான் பூவை தான் சொல்லணும். உன் நடையழுக்கு மட்டும்தான் சிங்கத்தை சொன்னேன் தவிர, உன் நடையை பார்க்கும்போது சிங்கத்தோட நடைய மாதிரி அந்த சிங்கம் நடக்கிற மாதிரி காம்பீரியமா நடக்கிறேன்னு சொன்னேன் தவிர, ஆனா அழகுக்கு சிங்கத்தோட ஒப்பிடவே அப்படியே சிங்கம் கோரமா இருக்கும். நீ அவ்வளவு ரமணீயமா இருப்பிய, சுகுமார சுந்தரனா இருப்பியன்னு சொல்லி பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றங்கனே போந்துரு. உள்ளேந்து கேட்கலாம், உங்களுக்கு என்ன வேணும் கேட்கலாம். அந்த பேச்சை நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னா படுக்கிற பேச்சை எப்பவுமே படுக்கையில எப்பவுமே ஆண்கள் போய் பேசுவா. மனைவி ப்ளீஸ் பண்றதுக்காக, மனைவியை சந்தோஷப்படுறதுக்காக சில வார்த்தைகளை விடுவா. அப்புறம் அடுத்த நாள் எல்லாத்தையும் மறந்துடுவா. அது சத்தியமான வார்த்தை இருக்கா. அந்த நேரம் அவளை சந்தோஷப்படுறதுக்காக பேசுற பேச்சு. படுக்கிற பேச்சை நாங்க என்னைக்குமே நம்ப மாட்டோம். ஆனா போதமா போலே கோவில் நின்றங்கனே, நீ இங்கேருந்து கிளம்பி கோவில் நின்றங்கனே, உள்ள இருக்க பெருமாள் நப்பினோட படுத்துக்கிறது தான் கோவில். கோவிலேருந்து கிளம்பி மணிமண்டபத்துக்கு வரணும். ஆயிரங்கால் மண்டபத்துக்கு ஸ்ரீரங்கத்துல வர மாதிரி மணிமண்டபத்துக்கு வரணும். கோவில் நின்றங்கனே போந்துருளி. அந்த மண்டபத்துக்கு நீ அழகா நடந்து வர. நீங்க வரும்போது உன் நடையை பார்க்கலாம். உன்னோட கட்டாட்சம், உன்னோட பார்வை எங்க மேல விழும். அதை நாங்க அனுபவிக்க வேண்டாமா? நீ நடந்து வர அழகா பார்க்க வேண்டாம். கோவில் நின்றங்கனே போந்துருளி கோப்புனா அப்படி ஒரு சிறப்பான அந்த கோப்படி சீரிய சிங்காசனம். அந்த சிம்மாசனம் எப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தான். கோப்படியாதான்
கோப்புன்னா என்ன கேட்டா அப்படி ஒரு அரசாட்சி பண்ணக்கூடிய சிம்மாசனம். அந்த சிம்மாசனம் உட்கார்ந்தா அப்புறம் நியாயம் அநீதியை பத்தி ஆலோசிக்கலாம், தர்ம அதர்மத்தை பத்தி ஆலோசிக்கலாம், அப்புறம் தர்மத்தையோ நியாயத்தையோ அங்கதான் செயல்படுத்த முடியும். வீட்டுல வந்து படுக்கறதுல எதுவுமே நியாய நீதியெல்லாம் செயல்படுத்த முடியாது. அந்த சிம்மாசனம் உட்கார்ந்தா அது செயல்படுத்த முடியாது. கோப்புடைய ஷீர சிங்காசனம் சிறப்பான சிம்மாசனம். அந்த சிம்மாசனம் ஒரு வார்த்தை சொன்னா அது பொய் ஆகாது, அது சத்தியமா போயிடும். அது வந்து உறுதியா சொல்ல. அது எப்படி கடற்கரை வார்த்தையை போலே அப்படிங்கிற வியாக்கியானம். கடைகளை என்ன சொன்னார்? அபயம் சர்வபூதோப்பியோ ஏதத் விரதமமா சகிருத்தேவ பிரபான்யாய தபாஸ்மி யாச்சதே அபயம் சர்வபூதோப்பியோ ஏதத் விரதமமான்னு சொல்லி ராமர் என்ன சொல்றார்? என்னை வந்து எவன் வந்து சரணாதி பண்றானோ அவனை நான் கைவிடவே மாட்டேன், அவனுக்கு நான் அபயம் தருவேன் கூட ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கிறாங்க. கடற்கரையில விபீஷனை சேர்த்துக்க போது அந்த பிரதிஜை பண்ணார். அந்த வார்த்தை இன்னைக்கு மாறல. அபயம் கொடுக்க அவளுக்கு தயாரா இருக்க. நம்ம சரணாதி பண்ணணும், அவ்வளவுதான். யார் என்ன சரணாதி பண்ணாலும் அவளை வந்து நான் ஏத்துட்டு அவளுக்கு அபயம் கொடுப்பேன், அவளை சர்வ விதத்திலையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது 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 மாதிரி தேர்தட்டில் சொன்ன வார்த்தை போல இன்னொரு இடத்துலயும் பெரிவாச்சம்பளை இதே இன்னொரு இடத்துல சொல்றார். தேர்தல் என்ன சொன்னார்? சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேக்கம் சரணமத்தை அகம் து சர்வ பாபோப்பியோ மோக்ஷிஷாமி மாசுபா. எல்லா தர்மத்தை விட்டு என் ஒருவனே சரணட, உன் எல்லா பாபத்தையும் போக்கி உனக்கு நான் மோட்சம், உங்ககிட்ட எல்லா பாபத்திலையும் விடுதலை கொடுத்து உன்னை என்கிட்ட சேர்த்துக்கிறேன். மாசுச்சா, நீ வருத்தப்படாத, உன்னை நான் கைவிட மாட்டேன், வருத்தப்படாது அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தை சத்தியம். அப்புறம் தேர்தட்டுல சொன்ன வார்த்தை போல, அர்ஜுனுக்கு தேர்தட்டுல சொன்ன வார்த்தை போல, கடற்கரையில வந்து விபீஷன் விஷயமா சொன்ன வார்த்தையை போல இந்த சிம்மாசல உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொன்னா அதுல இருந்து நீ நினைச்சா கூட அது மீற முடியாது. அது சத்திய வார்த்தையா போயிடும், அது உறுதியான வார்த்தையா. ஆனா கோப்புடைய சீத சிங்காசல் இருந்து சிங்காசனம் இருந்து இப்போ கொஞ்ச நேரம் வரும்போது நடை அழகை பார்த்தா, அப்புறம் கேட்டா இப்ப சிம்மாசனம் வந்தா உட்கார அழகை பார்க்கலாம். பெருமாள் இருக்கிற அழகு, பெருமாளுக்கு நடக்கிற அழகு இருக்கு, இருக்கிற அழகு. சில கஷேத்திரங்கள் தான் பெருமாள் கால் மேல கால் போட்டு ஸ்ரீவைகுண்டம் போல கஷேத்திரங்கள்லாம் பார்த்தா கால் மேல காலை போட்டு அழகா உட்கார்ந்துப்பா, அது இருப்பு நிலை. அப்படி நீ அழகா அந்த சிம்மாசனம் உட்கார இருப்பு நிலையை பார்க்கலாமே, இருக்கிற நிலையை பார்க்கலாமே. அப்ப அந்த இருக்கிற உட்கார்ந்துற அழகத்தையும் நாங்க அந்த அழகான சிம்மாசனம் உட்கார அழகையும் நாங்க பார்க்கணும். கோப்புடைய சீத சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேல உரம்பாவாய். நீ ஆராய்ந்து அருளும் சார். ஏன் கேட்டா எப்படி கேட்டா, தண்டகாரியத்துக்கு வந்தார் ரிஷிகள்லாம் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் சொல்லும் போது ரொம்ப வருத்தப்பட்டாராம் ராமர். இவ்வளவு இம்சிக்கிறாளா அவங்கள, ராட்சசாலும் அசுராலாம் இவ்வளவு இம்சிக்கிறாளா, நான் முன்னாடி வராம போயிட்டேனே, முன்னாடியே வந்தா உங்களை இத்தனை ரிஷிகள் நீங்க பேருக்க மாட்டேன், எத்தனையோ ரிஷிகள் அடிச்சு சாப்பிட்டு எலும்பு துப்பிட்டு போயிடுவாளாம். எவ்வளவு ரிஷிகள் போயிட்டால் நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா உங்களை அத்தனை நிறைய எல்லாருமே காப்பாத்திருக்கலாமே, நான் பின்னாடி வந்துட்டேன்னு சொல்லி தன்னை வெறுத்துப்பாராம். அப்படி தான் காரியம் பண்ண முடியலையே அப்படின்னு கூட வெறுப்பு, தான் காரியம் பண்ண முடியலேன்னு வருத்தப்பட்டா இல்லையா? அது போல இங்க வந்து சொல்ற சீத செங்காசன் இருந்து யாம் அந்த காரியம். இவ வந்து என்ன காரியம் கேட்கிறார், பட்டிக்கோள் பெண்கோள் என்ன காரியம் அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது என்ன சொல்லணும்? நான் இது மாதிரி கைங்கரியத்துக்கு வந்திருக்கேன், பறைக்கு வந்திருக்கேன் சொல்லவே இல்லை. 29 பாசம் தான் சொல்ல போறான். அப்ப என்ன சொல்ல, நாங்க வரும்போதுலாம் ஒரு தோழிகளா எழுப்பின்னு வந்தோம், அப்புறம் உன் வீட்டுக்கு வந்து வாச காப்பானை எழுப்பினோம், அப்புறம் வீட்டு வாச தோரண வாயில் காப்பானை எழுப்பினோம், அப்புறம் நந்தகோபனை எழுப்பினோம், அப்புறம் யசோதையை எழுப்பினோம், அப்புறம் பலராமனை எழுப்பினோம், அப்புறம் ஒன்னு எழுப்பினோம். இவ்வளவு இத்தனை இதுக்கு இவ்வளவு எழுப்பி நாங்க எப்படி வந்துவோம்? கடுங்குளிர்ல கிட்ட 20 நாளுக்கு மேல இந்த கடுங்குளிர்ல இவ கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டப்பட்ட இந்த நிலைமை நீ முதல்ல நான் எப்படி தவிப்போட வந்திருக்காங்க கூடிய நிலைமை நீ பார்க்க வேண்டாமா? இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா, அசோகவனத்துல போய் விபீஷன் வந்து பிரார்த்திக்கிறார், இந்த மாதிரி உங்களை வந்து மங்களாசானம் பண்ண வச்சு சர்வானங்க பூஷித்தியா ராமர் தன் சன்னதிக்கு ஆட்சின்னு வர சொன்னான்னு சொல்லும்போது, பிராட்டி சீத்தை என்ன சொல்றா, இந்த கோலத்தோட நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். 10 மாச காலம் நான் அவர் நினைச்சு எவ்வளவு துடிச்சிருந்தேன், இந்த கோலத்தோட நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது, அப்ப சொன்னாரா அங்க விபீஷணர், பெருமாளோட உத்தரவு வேற விதமா இருக்கு, ஸ்ரீராமோட உத்தரவு உங்களை அலங்காரம் பண்ணிட்டா வர சொல்லியிருக்காரு, ஸ்நானம் பண்ணி அலங்காரம் பண்ணி வர சொல்லிருக்கான்னு சொன்னாராம். அதுபோல பரதன் என்ன பண்றான், வந்து தவிப்போட வந்து நீ ராஜ்யத்தை ஏத்துக்குன்னு சொல்லும்போது ராமர் ஏத்துக்கல. ஏன்னா 14 வருஷம் அவர் வந்து ராஜ்யத்தை ஏத்துக்க முடியாது, சத்தியத்துக்காக காட்டுல இருந்தான்னு சொல்லி அவன் பரதன் பேச்ச ராமரால கேட்க முடியல. ஏன்னா அதுக்கு ஒரு சத்தியம் இடைஞ்சலா இருந்தது. அதே போல இங்க விபீஷண பேச்சையும் இவர் கேட்க முடியல, பிராட்டி கேட்க முடியல. அதே மாதிரி நாங்க எவ்வளவு தவிப்போட உன்னை அடையறதுக்கு எவ்வளவு தவிச்சிருக்கோம், உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு தவிச்சிருக்கோம், நீ பார்க்க வேண்டாம்னு சொல்லி யாமந்த காரியம் ஆராய்ந்தாலும். சும்மா வந்து ஏதோ எல்லாருக்கும் பண்ற அருள் மாதிரி அருள் பண்ணக்கூடாது, ஆராய்ந்தாலும். ஆஹா, எனக்காக எவ்வளவு துடிச்சிருக்கா, எனக்காக எவ்வளவு தவிச்சிருக்கா, எனக்காக நோத்திருக்கா, அது அந்த தவிப்பை தெரிஞ்சு நீ அருள் பண்ணுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு வியாக்கியானத்துல ஒரு அழகான உடனே சொல்ற, அழகர் கோயில்ல வந்து கிடம்பி ஆச்சான்னு ஒரு பெரிய ஆச்சாரியன் இருந்தார், ஒரு வைஷ்ணவர் இருந்தார். ஒரு சமயம் பெருமாள் படப்ப அருளப்பாடுன்னு அழகர் கூப்பிடுறாராம் பரமசுவாமி.
சுந்தராஜன் அருளப்பாடுன்னு சொல்லும்போது கிளம்பி ஆசனம் வந்து அநேக சகஸ்த பாஜனம் அகதியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அநேக சகஸ்த பாஜனம். நாங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒன்னே சொன்ன அநேக சகஸ்த பாஜனம் சொல்லிட்டேன். நான் வந்து நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், ஆயிரக்கணக்கான பாவங்கள் செஞ்சிருக்கேன். அபராத சகஸ்த பாஜனம், நான் அவ்வளவு ஆயிரக்கணக்கான அபராதம் பண்ணியிருக்கேன். அபராத சகஸ்த பாஜனம். கதி இல்லாம இருக்கேன், அகதியும் அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டான். சொன்னோடனே பெருமாளுக்கே பொறுக்கல, அங்க அழகருக்கு அப்படி சொல்லலாமா? உடனே சட்டுன்னு ஆவேசிச்சு பேச அப்படி சொல்லலாமா? நீ ராமானுஜரை நீ பூர்வமா ஆசிரிக்க இல்லையா? ராமானுஜர் உன் ஆச்சாரியா நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா? ராமானுஜர் அண்டினப்புறம் ஒருத்த வந்து அகதின்னு சொல்லலாமா, கதி இல்லைன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் ஆவேசிச்சு அழகர் பேசினாராம். அது இந்த இடத்துல இந்த பெரிவாச்சான் வியாக்கியானம் சொல்ற, அப்படி கிளம்பியாச்சான் சொல்லும் போது பெருமாளுக்கு அதை கேட்க முடியாம அப்படி சொல்லாதே அப்படி சொல்லி வந்தார் இல்லையா? அது மாதிரி வந்தார் இல்லையா? அது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே பெருமாள்கிட்ட வர வாழ்க்கை என்ன பாவத்தை பத்தியே பேசக்கூடாது. மா சூச்சகா, வருத்தப்படாதுன்னு எடுத்தேன். ஐயோ நான் பாவம் பண்ணியிருக்கேன், பாவத்தை எப்ப நீ பெருமாள்கிட்ட வந்து ஒரு பாவமே கிடையாது எங்கிட்டா, எல்லா பாவத்தையும் அவர் போக்கிடுவார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் கேட்டா, அவரை சரணாதி பண்ண அவரே கதின்னு வந்திருக்கும் போது அப்புறம் பாவத்தை பத்தியோ நம்ம கர்மா பத்தியோ அது எதை பத்தி நினைக்காம தானே பெருமாள்கிட்ட வரணும், நிச்சிந்தியா பெருமாள்கிட்ட வரணும். அது மட்டும் இல்ல, ஒரு ஆச்சாரின்னு ஆசிரிச்சிருக்கோம். ராமானுஜரை ஆசிரிச்ச அப்புறம் ராமானுஜரே கதின்னு இருக்கிற நீ எனக்கு கதி இல்லைன்னு சொன்னா என்னால கேட்க முடியல, அப்படி சொல்லாதேன்னு சொன்னாலும். அதனாலதான் இங்க சொல்ல யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம் பாவாயின்னு சொல்லாம இங்க ஆராய்ஞ்சு அருளும், எல்லாருக்கும் அருள் பண்ண மாதிரி எங்களை அருள் பண்ண. எங்களோட துடிப்பத்தை நாங்களும் எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்த்து வரல. உன் சன்னதிக்கு வருவா, எல்லாரும் ஏதோ ஒரு எதிர்பார்த்து தான் உன் சன்னதிக்கு வரா. உடனே அந்த அவளோட எதிர்பார்ப்பை நீ பூர்த்தி பண்ணி கொடுக்குற. ஆனா எங்களுக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும். நான் வந்து கேட்டுதான் உனக்கு தெரியுமா என்ன? கிருஷ்ண பாஸ்வா நீ சர்வஜன் இல்லையா? நாங்க எதுக்கு வந்திருக்கோம் உனக்கு தெரியாதா? அதை நீ உனக்கு ஆராய தெரியாதா? நான் வந்து கைங்கரம் வேணும்னு கேட்டாதான் கைங்கரம் கொடுக்கணுமா? அவ உள்ளத்துல கைங்கரத்துக்கு ஆசைப்படுறா, என்னே கதியா வந்திருக்கா, கைங்கரத்துக்கு ஆசைப்படுறா, நீயா பார்த்து கைங்கரம் கொடுக்கலாம் இல்லையா? அப்பதான் கொடுக்கணும். எப்பவுமே அருளை பாடுட்டு கேட்பான். எப்பவுமே இன்னைக்கு கூட சீனியர் அரை சேர் வந்து உடனே போய் பாசுரத்தை ஆரம்பிக்க மாட்டார். உடனே நம்பருமா அருளை பாடுவார். உடனே அருளை பாடு பட்டர் முகமே அருளை பாடுவார். அருளை பாடு இனிமே பிரபந்தத்தை பாடுன்னு சொல்லும் போது இப்ப அத்தியனோடு சொல்லும்போது அப்படின்னானே பிரபந்தத்தை பாடு அப்படின்னு சொல்லும் போது இவ கையை ஊச்சின்னு பாடுவான். அதுக்கு முன்னாடி பாடக்கூடாது. அப்ப சன்னில போய் நிக்கணும், கைங்கிறதுக்காக போய் சன்னில நிக்கிறோம். அவன் பெருமாள் அருளை பாடு விட்டோன்னு தான் அது செய்யணுமா, அது முறை. அதனால நீயே ஆராய்ந்து அருளே மத்த நீ நாங்க எண்ணத்தோட இருக்கோம், எதுக்கு ஆசைப்படுறோம் ஒன்னே அப்படி நீ ஆராய்ஞ்சு அருள் பண்ணணும்னு சொல்லி ஆராய்ந்து அருளேல ஒரு எம்பாவாய். இந்த பாஷத்தை அழகான ஒரு அனுபவம். அங்க கிருஷ்ணன் புறப்பட்டு வர அழக சொல்ற, சிங்கம் போல நீ காம்பீரமா புறப்பட்டு வந்து அழகா வரும்போது உன் நடையை பார்ப்பேன். காலை விஷயம் நீ வரும்போது எப்படி சிங்கம் நடந்து வரும்போது காலை விஷயம் காம்பீரமா நீ நடந்து வந்து அந்த சிம்மாசம் உட்காரும்போது அந்த உட்கார அழகை பார்ப்போம். கால் மேல காலை போட்டு அழகா உட்காருவேன். அப்போ உன் திருவடியை நாங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அங்கேயே ஒரு காம்பீரியம், சிம்மாசனம் உட்காரும் போதும் சிங்க ஆசனம், அதுலயும் ஒரு காம்பீரியம் தெரியும். அதுக்கப்புறம் நீ பேசும்போது முத்து அழகான அவன் பேச்சை கேட்கலாம். இதெல்லாம் நாங்கள் அன்பிக்க வேண்டாமா, நீ எழுந்துடணும்னு சொல்ல இந்த பாட்டில் கிருஷ்ணன் சொன்னோன்னே கிருஷ்ணன் கிளம்பி வரான்னு கூட இல்லை, இவள் கூப்பிட கிருஷ்ணன் கிளம்பி வரான்னு கூட இருந்தால் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிருஷ்ணன் கிருப்பையாலே கிடைச்சது. சுவாமி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் கிருப்பையாலே கிடைச்சது. சுவாமி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் திருவில்லையே சரணம். சீதாராமன் கிருப்பையாலே கிடைச்சது. குருநாத அனுகிரகம். ஸ்ரீ ராமார்ப்பணம்.